அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 970வது நாள். இந்த நாளில் காசாவுக்கு ஒரு நல்ல செய்தியை ஈரான் சொல்லியிருக்கிறது. லெபனானுக்கு பிறகு காசாவுக்கு தான் நாங்கள் வர இருக்கிறோம், ஆகவே தைரியமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் நாம் இந்த 970வது நாளை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லலாம். அடுத்தது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது நவாட்டிம்ங்கிற ஒரு ஏரியாவை, அதாவது இஸ்ரேலி ஏர் பேஸை ஈரான் அடிச்சிருக்கு. ஈரான் தாக்குதல 3 முக்கியமான தளங்கள் பெரிதாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு ஈரான் சொல்லுது வார்னிங் ஷாட் தான். அது என்னன்னா, இந்த நவாட்டிம் சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த ஏர்பேஸ் முன்னாடியே நமக்கு நவாட்டிம் ஆரம்பத்தில் இருந்தே ஈரான் குறி வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் F-35, F-15, ABC இதெல்லாம் அங்கேயே தான் தளம், அதை அடித்து நிமித்தியாச்சு. இப்போ F-35, F-15 எல்லாம் இங்கேயும் அடித்தாச்சு, பறந்து வந்தால் அங்கேயும் அடிக்கப்படிச்சு விடுது. அதனால் இஸ்ரேலோட ஏர் டிட்டரன்ஸ் அறவே இல்லை, ஒன்றும் இல்லை. ஈரான் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறது என்ற செய்தியை இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ சொல்லுது. அடுத்தது, ஒரு 8 செட்டிலர் காலனி அடித்தாங்க பாருங்க. அது 8 செட்டிலர் காலனி அடித்தாங்க. வழக்கமாக அந்த செய்தியை சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. சாதாரணமாக செட்டிலர் காலனின்னு சொல்லக்கூடியது வந்தேரிகளின் குடியிருப்பு, அது ஆக்குபைடு லேண்டில் இருக்குது, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருக்குது, அதை தாக்கலாம்னு ஃபத்வாக்கள்லாம் இருக்குது. ஆனால் ஈரான் தாக்குறது இல்லை, ஈரானும் தாக்குறது இல்லை, ஹிஸ்புல்லாவும் தாக்குறது இல்லை. ஹசன் நஸ்ருல்லா காலத்திலேயே அதை செய்யலை. இப்போ ஏன் இவங்க தாக்குனாங்கங்கிறது நேற்று கிடைச்ச சேட்டலைட் இமேஜ் சொல்லுவது என்னன்னா, அங்கே இருந்ததெல்லாம் ஆர்ம்டு செட்டிலர்ஸ், அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்ட வந்தேரிகள். இவர்கள் தான் அதிகமாக லூட்டிங்கில் இறங்குறது, வெஸ்ட் பேங்க்லையும் மற்ற இடங்கள்லையும். அப்போ ஜெருசலத்தை அடித்ததும் இந்த 8 செட்டிலர் காலனியை ராமல்லா, டிம்புலஸ் இந்த பக்கத்தில் அடித்ததுலேயும் பெரிய அர்த்தம் இருக்கு. இது ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லுது. ஈரானுடைய தாக்குதலில் ஈரான் இஸ்ரேலுக்கு உள்ளால என்னென்ன நடக்குதுங்கிறத தெளிவாக தான் தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா பெய்ரூத்தை அடிக்கிறது, பெய்ரூத்தை அடிக்கக்கூடாதுங்கிறது தான் சீஸ்ஃபயரில் ஒரு கண்டிஷன். பெய்ரூத்தினுடைய புறநகர் பகுதிகளை நீ தாக்குனாலே நாங்கள் தாக்கிடுவோம்னு ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது. அதை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் காணொலியில் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நேற்று இஸ்ரேலுடைய மொசாதில் பல முக்கியமான அதிகாரிகளை நத்தியானுக்கு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா எனக்கு நீங்கள் சரியாக தகவல் தரல. ஈரான் இதை சொன்னதை அங்கே அவனும் பெருசாக எடுக்கலை. ஏதாவது சொல்லுவாங்க, மிரட்டலாக இருக்கும்னு. ஆனால் பெய்ரூத்து சுபர்ப தாக்கின உடனே அவங்க தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால மொசாது சீஃபோடைய பதவி அவுட்டு, அவனை தூக்கி வெளியே போட்டான். நீ எனக்கு சரியாக தகவல் தரலன்னு அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கான். ஆனாலும் இந்த செட்டிலர் காலனி அடித்ததும், அடுத்தது ராமத் ஏர்பேஸ் அடித்ததும் எதை காட்டுதுன்னா, ஈரான் சில இலக்குகளை எப்படியும் தாக்க வேண்டும் என்று நன்றாக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். வச்சுக்கிட்டு எந்த சான்ஸ் கிடைச்ச உடனே ப்ரொவோகேஷன் நம்ம சொல்லலாம். முதல்ல அவனை நம்ம சான்ஸ் கிடைச்ச உடனே நம்ம இதை அடிச்சிடணும் அவனை அப்படின்னு இருந்திருக்கு. அதில் இந்த 8 செட்டிலர் காலனி அடித்தது தான் இஸ்ரேல் பெரிய இழப்பாக கருதுகிறது. அவ்வளோ ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ராமத் ஏர்பேஸ், அதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி பேஸ், அதாவது ரொம்ப நுணுக்கமான அதுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ். அது இந்த 3 தாக்குதலும் மிகப்பெரிய தாக்குதல். இதில் இப்போ நம்ம இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ சொல்லக்கூடிய சில செய்திகளை நம்ம எடுத்து தான் ஆகணும். அது நத்தியானுகு போட்ட கேக் ஆர்டருக்கு மிஞ்சி சில செய்திகளை சொல்லுது. அது என்ன தலைப்பில் வருதுன்னா, இது அல் ஜசீரால இருந்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அல் ஜசீரா, அல் மயாதீன் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, வெஸ்டர்ன் மீடியாலேயும் வந்திருக்கு. இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ கான்ஃபரன்ஸ் நத்தியானுகு தாக்கவே இல்லை, திருப்பி தாக்கவே இல்லைங்கிறது அந்த ரேடியோவுடைய செய்தி. நத்தியானுகு பொய் சொல்கிறான், நாங்கள் தாக்கணும், ஈரான் தாக்கணும்னா நாங்கள் தாக்கணும்னு சொன்னது பொய் அப்படின்னு இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ சொல்லுச்சு. இதை படிக்கும்போது எனக்கும் அதை நம்புறதா இல்லையான்னு தான் தெரிஞ்சுது. நீங்களும் அது மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ கான்ஃபரன்ஸ் நத்தியானுகு லைஸ் தட் ஈரான்
ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருக்கான், நம்ம அடித்த உடனே ஈரான் வந்து நம்மளை அடிக்கலண்ணா, ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேல் அடித்து இஸ்ரேல் திருப்பி அடிக்கும். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, அதனோட ஏர் பேசஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அடித்து நாசம் பண்ணது. ரெண்டாவது, ட்ரம்ப் வந்து நேற்று 2 ஸ்டேட்மெண்ட், அது வந்து விரக்தியின் வெளிப்பாடு. ஒன்று வந்து, நீ திரும்ப அடிச்சேன்னா யூ வில் பி லெட் டவுன். மற்ற ஃபோனில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ திரும்ப ஈரானை அடிச்சேன்னா பி கேர்ஃபுல், யூ வில் பி லெட் டவுன், நீ தான் அது பிறகு பார்த்துக்கணும் அப்படின்னு. உடனே சைலண்ட் ஆகிட்டான். ஐயோ கை விட்டுட்டாங்களே அப்படின்னு. ரெண்டாவது, அமெரிக்காவினுடைய மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது ஏற்கனவே ஃபெயில்யூர் தான், அதை உபயோகப்படுத்தவும் இல்லை அமெரிக்காங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது, விரக்தியில ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ சுட் நாட் ஹவ் என்டர்ட் இன்டு த ஈரான் வார், ஈரானை நான் தாக்கி இருக்க கூடாது ஏன்னு பல பேட்டியெல்லாம் கூட. முந்தின நாள் அவங்க மிசில் சரியா இருக்கேன்னா, மிசில் சிஸ்டம் நல்லா இருக்கேன்னா, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தையில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி முஸ்தபா அலி காமனியை பார்த்து அவர்கிட்ட பேசணும்னு சொன்னால் நம்ம அதை அவன் சரண்டர் ஆகணும்னு சொல்கிறோம்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லன்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஈரான் யுத்தத்தில் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்தது, இஸ்ரேலு கொஞ்சம் கூட இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை என்பது இஸ்ரேல் ரேடியோவினுடைய ஆர்மி ரேடியோவுடைய வெர்ஷன். ஈரான் ஏதாவது சொன்னான் அப்படி விட்டுருவான்னு பார்த்தா, அவன் தாக்குனதும் கரெக்டாக சில முக்கியமான தளங்களை தாக்குன உடனே அரண்டு போயிட்டாங்க எல்லாம் மொத்தமாக. நேற்று நீங்கள் எந்த மீடியாவில் பார்த்தாலும் டெல் அவீவ், ஜெருசலம் மொத்தமாக ஷெல்டருக்கு கிளை, தெருவெல்லாம் வேக்கன் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோம். சேட்டலைட் இமேஜ் இதில் இன்னொரு எல்லாமே இப்போ ஈரான் அடித்ததுக்கு சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்துட்டு. இதில் நான் வந்து இந்த பொதுவான ஊடகங்கள் போடக்கூடிய செய்திமா, இந்தியாவை எடுத்துக்கிட்டா என்டிடிவி, டைம்ஸ், இந்தியா டுடே இது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அல் ஜசீரா, அதே மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய இது CNN நியூஸு, இதெல்லாம் பார்த்தா அந்த வெஸ்டர்ன் மீடியாவும் இந்த ஈஸ்டர்ன் மீடியாவை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கீழே அவங்க வந்து இஸ்ரேலு அடித்து வீழ்த்திட்டாங்க ஈரானை, அப்படியாகவும் இப்படியாகவும் போனால் கீழே எங்களுக்கு டேமேஜஸே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க. அதுக்கு 100 கணக்கான கமெண்ட். இஸ்ரேல் இப்படித்தான் சொல்லும், அமெரிக்காவும் இதே தான் சொல்லும், ஆனால் சேட்டலைட் இமேஜ் வந்து 1 மாதத்துக்கு பிறகு ஒத்துக்கிடுவாங்க, ஆமாம் அதில் நாங்கள் அடி வாங்கினது உண்மைதானே. ரெண்டாவது, பெண்டகன் ஒரு அறிக்கை விடும் இவ்வளோ நஷ்டம்னு, அதில் இருந்தால் தெரிஞ்சுக்கணும். அதனால ஈரானும் அமெரிக்காவும் அடி வாங்கினோன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொல்லுது. இது வரைக்கும் அவங்களுக்கு வழக்கமானது, அதை நம்ப வேண்டாம்னு கமெண்ட்ஸ். அப்போ இவங்களுடைய இந்த ஊடகங்களுடைய பொய்த்தன்மையை, குறிப்பாக இஸ்ரேல் சார்பு ஊடகங்களுடைய பொய்த்தன்மையை எல்லோரும் நன்றாகவே தெரிந்திருக்கிறார்கள். அடுத்தது, ஈரான் வந்து அதை இஸ்ரேலுடைய பத்திரிகை சேனல் 12 and 13 வரிஞ்சு கட்டி நிற்கான் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக. அவன் சொல்கிறான், ஈரானுடைய வான்வெளி இஸ்ரேலுடைய வான்வெளி தடைகள் செயலிழந்து போனது மட்டுமல்ல நமக்கு இழப்பு. இப்போ நம்மளுடைய இந்த F-35, F-15 இந்த 2 வச்சு தான் நினைச்ச இடத்துல குண்டு போட்டுட்டு இருந்தோம். அந்த பேஸையும் அடிக்கிறான், அந்த இதழ் பறந்தாலும் அடிக்கிறான். அதனால மொத்தமாக நம்ம இந்த கான்ஃபரண்டேஷனுங்கிறத விட்டுக்கிட்டு டிப்ளமசி போயிடுறது நல்லது. குறிப்பாக இப்போ சதர்ன் லெபனானில் நம்ம நடத்தக்கூடிய யுத்தம் வேஸ்ட்டு. நேற்று ஷெல்டருக்கு ஓடினால 80 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அப்போ மிலிட்டரி லாஸில் இருந்து இஸ்ரேலு சேனல் 12 and 13 சொல்லுது, மிலிட்டரி லாஸ்ல இருந்து சிவிலியன் லாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இந்த சதர்ன் லெபனானில் நமக்கு எதுக்கு இந்த சண்டை? தெற்கு லெபனானில் இது தேவையில்லாத யுத்தம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் ஈரான் வந்து அடிப்போம்னு சொல்லுவான். அதனால நமக்கு அது கஷ்டம், அதில் இருந்து நம்ம வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹுவுக்கு பயங்கரமான கிரிட்டிசிசம். ஆனால் நெத்தன்யாஹு நம்ம ஆட்சியாளர்களை போல் அவ்வளோ ஈஸியாகலாம் ஒன்றும் பதவியை விட்டு போகிற ஆள் கிடையாது. ஆனால் இதை கொடுத்த உடனே இன்னொரு ஹேக் ஆர்டர், லாசஸை பற்றி அவனும் வெளியில் பேசக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அது மிலிட்டரியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குதான், அதுக்கு பிறகு எதிரிகளை பலப்படுத்துதான். அதனால லாசஸை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அடுத்தது, ஈரான் வந்து உடனேயே எல்லா நார்மல் லைஃப்பை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. ஈரான் ஏர் ஸ்பேஸ் வந்து எல்லா ஃப்ளைட்டும் போகுது. அடுத்தது, ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கோஸ்டல் ஏரியாவில்
5 புது நியூக்ளியர் பிளான்ஸை, புது நியூக்ளியர் பிளான்ஸ்ன்னு சொன்னால் அணு சக்தி ஆலைகளை உருவாக்க போகிறோம். அதில் புஷ்ராருங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது வரைக்கும் அது நல்ல வேலை செய்துட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி 80 பில்லியன் கிலோவாட் ஹவர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். 5 நியூக்ளியர் பிளான்ட் வருது. எல்லா நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தல நம்ம சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஒரு செய்தி, காசாவை பொறுத்த வரைக்கும் இந்த போராளிகள் குழுக்கள் எகிப்தில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேற்று ஈரான் கொடுத்த அந்த வாக்குறுதி டெலிஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஹமாஸ் தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஹசன் ஹுசைன் சொல்லக்கூடிய ஹாசம்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஹமாஸோடைய செய்தி தொடர்பாளரிடம் சொல்லியிருக்காரு, நாங்கள் காசாவையும் விடுவிப்போம், நீங்கள் அதில் கவலைப்பட வேண்டாம், உறுதியாக இருங்கள். இப்போ அந்த ஈரான் தாக்குனோடனே காசாவினுடைய என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணால் இஸ்ரேலு. ரெண்டாவது ஓப்பன். இப்போ போர் நிறுத்தம் வந்த உடனே, அதாவது இஸ்ரேல் திருப்பி தாக்காதனால ஈரான் தாக்காம விட்டுடுது. இது இப்போ இங்கே போர் நிறுத்தம். அந்த ஓப்பனிங்லாம், அந்த கிராசிங் எல்லாம், காசாவினுடைய நுழைவாயில் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. நம்ம ரஃபாவை எதிர்பார்த்தா அது ரஃபா வழக்கம் போல தான் செயல்படுது. அதே நேரத்தில் காசால வெஸ்ட் பேங்க்ல சிறையில் இருந்தவர்களை, இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர்களை நாய்களை ஏவி அவர்களை சித்திரவதை பண்ணதாக ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. இதில் அடுத்தது ஹிஸ்புல்லா ஃப்ராண்டை அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ளால அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து 2 தளத்துல இருந்து இஸ்ரேலை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதில் ஹூத்தீஸுக்கு மேலே நேற்று இஸ்ரேல் ஒரு ஏவுகணை தாக்கிதான் என்னன்னு தெரியல. ஹூத்தீஸு இன்றைக்கு அதிகாலையில் இலியாட்டையும் நார்தன் இஸ்ரேலையும் தாக்கியிருக்காங்க. அது பெரும்பாலும் ஒரு வேளை இஸ்ரேல் எதுவும் அவங்க ஒரு அடி அடித்தாங்கல்ல நேற்று, அதுக்காக திரும்ப அடிச்சுதா அல்லது ஹூத்தீஸு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல அடித்தாங்களான்னு தெரியல. இலியாட்டில் சைரன் எல்லாரும் இலியாட் சிட்டி முழுவதும் ஷெல்டரில் தான் இருக்கிறாங்க. நார்தன் இஸ்ரேல்லையும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஹிஸ்புல்லா வழக்கம் போல தன்னுடைய இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்கறது. 1 மணிக்கு எத்தனை பேர் எத்தனை தாக்குதல், 2 மணிக்கு எத்தனை தாக்குதல்னு. அதில் பல மெர்காவா டேங்கையும் நூமருங்கிற டேங்கையும் தாக்கி இருக்கிறது. பல புல்டோசர்களை அடித்து இருக்கிற 2 தளத்துல இருந்து இஸ்ரேலை சதன் லெபனான்ல இருந்து அடித்து விரட்டி இருக்கிறது. நார்தன் இஸ்ரேலுக்கு உள்ளால அவங்களுடைய ஹோல்டை பலப்படுத்திட்டு வராங்க. இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானால் குந்திலா இருக்கிறார்கள்.